வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியான கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பார்க்குறதுக்கு நமக்கு இது மினி பீஸா மாதிரி இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் மெஷரிங் கப்புக்கு 1 கப் அளவுக்கு வறுக்காத வெள்ளை ரவை சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ரவை மெஷர் பண்ண அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். புளிக்காத கெட்டியான தயிர் எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரவை எடுத்த கப்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். நமக்கு இந்த ரவை ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். ரவை ஊறினதும் நம்ம குயிக்காக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ரவை ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போது ஒரு சில வெஜிடபிள்ஸ் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ரவை பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த மாவில் பொடியை நறுக்குன்னு கொஞ்சம் வெங்காயம், கேரட் துருவல், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது. இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம இதில் சமையல் சோடா கூட சேர்க்க தேவையில்லை. நம்ம தயிர் சேர்த்து செய்கிறதால நல்லா சாஃப்டாக வரும். இப்போது பேன் நல்லா சூடாக இருக்குது. லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மேலே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். மாவு இப்போ 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மாவு ரொம்ப அகலமாக தேய்க்காமல் இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். மேலே இருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போது அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இட்லி தோசைக்கு மாவில்லாத சமயத்தில் நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நம்ம டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சீஸ் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். மேலே வெஜிடபிள் சேர்த்துட்டு சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சீஸும் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் வித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.